நைட்டு நான் சுந்தராபுரம் குனிமுத்தூர் ஊழியங்களை முடிச்சுட்டு 10:15 வந்து அவங்களுக்கு ஃபோனில் ஜெபம் பண்ணேன். அடுத்த நாள் வந்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. என் ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வனாக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் அற்புதத்தை வாங்கிறதுக்கு நமக்கு தேவையானது அந்த விசுவாசம் மற்றும் வாஞ்சை. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீங்கள் தான்ப்பா, உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை. போன வெள்ளிக்கிழமை தியானித்தோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, 2 விஷயத்தை நல்லா தியானித்தோம். மருத்துவரை மட்டுமே நம்புறவங்க மருத்துவர்களால் வருத்தப்படுவார்கள். கத்திரிக்கோளையே உள்ள வச்சு தச்சுற வாய்ப்புகள்லாம் அமைஞ்சிருது. அப்பா ஊசி போட்டு மண்டையை போடுறாங்க. நம்ம தயாநிதி யார் தெரியுமா? தீபக்கோட ஃப்ரெண்டு. அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, போன வாரம் பார்த்தேன், சும்மா வாந்தி எடுத்தான்னு சொல்லிட்டு போய் பிஹெச்சியில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஊசியை மாற்றி குத்தி உடம்பெல்லாம் கருப்பாகி இறந்துட்டாங்க. புள்ளிப்பாளையத்தில் தெரியல. இத்தனைக்கும் அது கிறிஸ்தவர் அவங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன, நான் மருத்துவர்கள் வேண்டான்னு சொல்லலை, நிச்சயமாக மருத்துவர்களை நாம் கனப்படுத்துகிறோம். பட் மருத்துவர்கள் முதல் உதவி, தேவன் முழு உதவி. நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டியது முதலாவது தேவனை என்பது மனசில் வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லை, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இன்னொரு விஷயம் பார்த்தோம். தனக்கு உண்டானவையற்ற எல்லாவற்றையும் செலவழித்தும், நல்ல ஆமேன்னு சொல்லுங்க, உங்கள் வியாதிக்கு நீங்கள் வச்சிருக்கிற சேவிங்ஸ் பணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம், ராமகிருஷ்ணா ராயல் கேர் பிஎஸ்சியில் பார்த்துடலான்னு நினச்சிடாதீங்க. நல்ல வெள்ளை கலர் நாடாவை எடுத்து சுற்றிடுவாங்க, பார்த்துருக்குறோம். ஸோ இவைகள் ரெண்டும் நமக்கு இல்லாட்டினாலும், மருத்துவரும் அல்ல, பணமும் அல்ல, என்னை தேடி வந்திருக்கிற இயேசு என்னை சுகம் ஆக்குவார். எவ்வளவு முடியும்? இங்கே இருக்கிறவங்க நல்ல கையை தட்டு கொடுங்க பார்ப்போம். கையை தட்டு கொடுத்து அல்லேலூயா. இந்த மனோபாவம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். விசுவாசம் என்பது வேறொன்ற பெரிய படிப்பு பட்டதாரம் எல்லாம் இல்லை. நீ அவள் மேல் வைத்திருக்கிற அபிப்பிராயமே விசுவாசம். அவர் என்னை கைவிட மாட்டார் என்று உன் மனது சொன்னால் அதை நீ ருசித்து பார்ப்பாய். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுள். சபைக்கு ஏன் அடிக்கடி ரெகுலராக வர்றீங்கன்னா பல விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது. தாவீது அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தும், இவர் தானே, நம்ம வேதம் தானே, நம்ம தேவன் தானேன்னு அசால்ட்டாக இருந்துடாம அவன் சொல்கிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன். என தினந்தோறும் வருகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு தொடர்ந்து போஷாக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் தேறினவனானேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகிறான். ஏன்னா போதிக்கிற நானே இன்னும் வளரணுமேன்னு வாஞ்சியில் உட்கார்ந்துருக்கேன். அதனால் நீங்கள் ஒரு நாளும் கடமைத்தனமான கிறிஸ்தவத்தில் போய் மாட்டி, எந்த அளவு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ, சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறீர்களோ, நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். கடந்த நாட்களில் கர்த்தரை ஊக்கமாய் தேடினதினால் இன்றைக்கு நல்ல அறுவடையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் தொடர்ந்து தேடிக்கொண்டிருப்பீர்களானால் பெரிய அறுவடையை பார்ப்பீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. அது அவர் தீமையை நன்மையாக மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் பாவத்திலே கூட விழுந்து விட்டு இருந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுதலை தருகிறவர் இயேசுவே. உடம்புக்கு வருகிற வியாதி உடம்பில் தெரிகிறது. ஆனால் உன்னுடைய அந்தரங்க பாவங்களும் ஒரு வியாதிதான்.
உன்னுடைய சோம்பேறித்தனம், உன் பெருந்திண்டி, உன்னுடைய அசால்ட்டும் அஜாக்கிரதை, ஒரு ஜெபம் இல்லாத வாழ்க்கை, தேவன மேல பற்று இல்லாத வாழ்க்கை, அழைப்பில் நிலைத்திருக்காத வாழ்க்கை, தேவ ராஜ்யத்தை கட்டாத வாழ்க்கை, சபையோடு இணைந்து கீழ்ப்படிந்து இணைந்து ஒரு மனதாக வருவதற்கு இடையூறு பண்ணுகிற உன்னுடைய குணங்கள், இவைகள் எல்லாமே உன் ஆத்துமாவின் வியாதிகள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார். நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லு. ஹல்லேலூயா. உன் ஆத்மாவை பிடித்திருக்கிற இந்த குணங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். உன்னுடைய ஓட்டம் ஜெயமாக முடியும். ஆமேன். உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. கண்ணுக்கு தெரியும் யாரா உட்காந்துருக்காங்களா? பிரவேசி. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் புதுசாக வந்திருப்பீங்கன்னு யாராக இருந்தால் ஆராதனை முடிஞ்சோன்னே என்ன பாருங்க. சில அறிவிப்புகளை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிறாக இருக்கிறபடியால் சாயந்தரம் 5 மணிக்கு பெண்கள் ஐக்கிய ஜெபம் இங்கே நடைபெறும். எப்பங்க? வருகிற ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் வருகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 11 மணிக்கு சுகமளிக்கும் ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை வேதபாட வகுப்பு மற்றும் சீஷர்கள் கூடுகை நடைபெறும். எத்தனை பேர் சபைக்கு வர்றது மேட்ரு இல்லை, எத்தனை பேர் சீஷர் ஆனாங்கங்கிறதா மேட்ரு. அப்பா சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன ஆக்குங்க? விசுவாசிகள் ஆக்கி அல்ல. சீஷர் வேற, விசுவாசி வேற. விசுவாசித்து அற்புதங்களை வாங்கி ஒரு இளைப்பாறுதலை வாங்கி கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டு எப்போ செத்தா பரலோகம் போவோங்கிற சந்தோஷத்தில் போகிறவன் விசுவாசி. ஆண்டவரே நீர் யார்? போன வாரம் பார்த்தோம்ல, பவுல் கேட்க 2 கேள்வி. ஆண்டவரே நீர் யார்? இதை தெரிஞ்சுக்கிறவன் விசுவாசி. அவர் இரட்சகர், அவர் ஆண்டவர், அவர் சுகம் தருகிறவர், அவர் மருத்துவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் நித்திய ஜீவன். 2வது கேள்வி ஒன்று இருக்குது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறீர். இந்த உணர்வு வந்தவன் செவ்வாய்க்கிழமை வந்துடுறாங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவர்? ஆரோக்கியம் கொடுத்துருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினால் போன வாரம் நான் ஒரு செக்கப் பண்ண, எல்லாம் டோட்டல் பாடி செக்கப் பண்ணும்போது எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் நார்மலாக வச்சுருக்கிறார். இசிஜி, நுரையீரல், சிறுநீரகம், 82 பிளட் டெஸ்ட் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது. அது கையில் வந்தோன்னே நான் எனக்கு உண்டான உணர்வு என்னென்னா, இந்த ஆரோக்கியத்தை கர்த்தருக்காக நான் செலவு பண்ணுவேன். இந்த ஆரோக்கியத்தை எதுக்கோ இல்லை செலவு பண்ணி ஏதோ பண்ணி சம்பாரித்து சாப்பிட்டு வண்டி சுற்றி அதுக்கு இல்லைப்பா. என் ஓட்டம் உங்களுக்காக ஓடணும். என்னுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு. எங்களுடைய சேர்ந்து எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு? நான் சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்லை, நான் வீடு கட்டுறதுக்கு இல்லை, நான் செயின் வாங்குறதுக்கு இல்லை, வீட்டில் கட்டில் வாங்குறதுக்கு இல்லை, வெளியூர் டூர் போகிறதுக்கு இல்லை, சீட்டு போட்டு ஏதோ வீட்டில் சாமான செட்டு வாங்குறதுக்கு இல்லை. நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதே என்னுடைய இலக்கு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கையை தட்டி, என்னுடைய ஆரோக்கியம் கிறிஸ்துவுக்கு. ஆரோக்கியங்கிறது சொத்து இல்லையா? சம்பாதிக்கப்பட முடியாத சொத்துக்களில் 2, ஒன்று நேரம், இன்னொன்று ஆரோக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க? நல்ல கர்த்தர் உயர்த்துற அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தருக்காக ஓடுங்க. கர்த்தருடைய கிருபையினால செவ்வாய்க்கிழமை அந்த கூட்டத்துக்கு புதிதாக ஆண்டவர் ஆட்களை சேர்த்து கொண்டு வருகிறார். இந்த வருகிற நான் வாரத்துலேயும் 2 பேர் ஆண்டவர் சேர்த்த போகிறாரு. இப்படி சேரும்போது ஒரு 20 பேர் நம்ம கையில் கிடச்சிருவாங்க. அவங்களோட நான் நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். இனி ஏப்ரல் மாதத்தில் அவங்கள நான் ஒரு ப்ரேயர் கேம்புக்கு வெளியில் ஒரு 2-3 நாள் தங்கி இருந்து ஆராதிக்க, ஜெபிக்க, அதோடு அவரோட நேரத்தை செலவு பண்ண போகிறேன். இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஜனங்கள் அவரை சுற்றி வந்தாலும் 12 பேரோடு கூட நேரத்தை செலவு பண்ணிக்கொண்டே இருப்பார்.
அதனால் எனக்கு கிடைத்த சீஷர்களாக ஒப்படைத்தவர்களோடு நான் நிறைய நேரம் செலவு பண்ணுவேன். அவர்களை கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் வரலாம், ஆனால் 12 பேர் தான் எழும்புவான். ஒரு சபையில் 2000 பேர் வர்றாங்க, 5000 பேர் வர்றாங்க, இல்லை மேட்ரு. எத்தனை பேர் சீசனாக நிற்கிறாங்கிறது தான் காரியம். அதனால் உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய நாட்களை வீணடிச்சிடாதீங்க, ஏனோ தானோ விரயம் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்பா வந்து நிற்கும்போது ஒரு விசுவாசியாக எதிர்கொண்டாத, ஒரு சீஷனாக எதிர்கொள்ளும். ஏன்னா ஏன் மத்தேயில வாசிக்கிறோம்ல, 7:21 வாசிங்க எல்லாரும் எடுத்து, தெரிஞ்ச வசனம். மத்தேயு 7:21 வாசிங்க. இருங்க எல்லாரும் எடுத்துட்டும், கண்ணு பார்க்கட்டும். அதை நான் பார்க்காம சொல்கிறேன், எடுத்துக்கங்க எல்லாரும். எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் கூட சவுண்டு பத்தலப்பா. மத்தேயு 7:21 மானிட்டர் வாசிங்க. சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி அப்புறம் அந்நாளில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை. என்ன செய்கிக்காரர்? அகன்று போங்கள். அதிர்ச்சியா இருந்துச்சுங்களா? சபையில் அற்புதங்கள் நடக்கணுமானா நடக்கணும், அது மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். ஆனால் அற்புதங்கள் மட்டுமே தகுதி அல்ல. உங்களுக்கு அற்புதம் நடந்துருச்சுங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கை கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. விசுவாசிக்கிற யாருக்கும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வந்துருச்சுங்கிறதுனால நீங்கள் தகுதியானவங்கன்னு அர்த்தம் இல்லை. பட் அதெல்லாம் இலவசமாக செய்கிறார். அவர் நமக்கு செய்கிறது ஒரு நாளும் நமக்கு தகுதி ஆகாது. நாம் அவருக்கு செய்கிறது தான் நம்மளை தகுதியாக்கும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? உண்மையாலுமே கிருபை பிரமாணத்தை அளவில்லாமல் அனுபவிக்கிறவங்கனால கர்த்தருக்காக எதையாவது செய்யாமல் இருக்க முடியாது. அதையும் மீறி செய்கிறாங்கன்னா 2 விஷயமா இருக்கும். ஒன்று, அவங்க கிருபை பிரமாணத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கல, அனுபவிக்கலை. இல்லைன்னா அவங்க இருதயம் கடினப்பட்டு போயிருக்கு. தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது. தேவ தயவு. அல்லேலூயா. வருகின்ற இந்த மாதத்தில் ஒரு கூட்டம் நடக்குது இல்ல, 24, 25 கூட்டம். யார் நடத்துறா? யார் நடத்துறா? கர்த்தர் நடத்துறார். அப்புறம் யார் நடத்துறா? இப்படி கேட்கட்டுமா? இந்த ஏதேன் தோட்டத்தில் பழத்தை யார் சாப்பிட்டா? இப்போ மீட்டிங் யார் நடத்துறா? சத்தம் இங்கேருந்து வரவே மாட்டேங்குது, தோச்சு போடுவேன் நான். யார் நடத்துகிறா? நம்ம தான் நடத்துகிறோம். ஆத்துமாக்கள் யார் கூட்டிகிட்டு வரணும்? கர்த்தரா நீங்களா? கர்த்தர் பலப்படுத்துகிறா, நம்ம கூட்டிகிட்டு வரோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. அதனால் அந்த 2 நாள் கூட்டத்துக்கு ஆத்துமாக்களை நீ ஒவ்வொருவரும் அழைச்சிட்டு வரணும். சரிங்களா? இந்த ஆத்துமா சம்பாதிக்காமல், சபைக்காக கர்த்தருடைய காரியத்துக்காக ஜெபிக்காமல், கர்த்தருக்கு கொடுக்காம, இதுக்கெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் எப்படிப்பட்ட நிலமாமா? பிரயோஜனமற்ற நிலம். அது சவக்கடல். அது என்ன கடல்? நான் உன்னைத்தான் சொல்றேன், உன்னைத்தான் சொல்றேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே ஆமா என்னை தான் உன்னைத்தான் சொல்லுகிறேன். நீயே அந்த சவக்கடல். ஏன்னா உன் மூலமா ஒரு ஆத்மா கூட வரல. இன்னி நீ பெருந்தமே உதாரத்துவமா ஒரு காணிக்கை இது வரைக்கும் நீ கொடுக்கல. இதுவரைக்கும் சபைக்காக ஒரு நாள் கூட உபவாசம் இருந்து நீ ஜெபிக்கல.
அதனால நீதான் அந்த சவக்கடல், பிரயோஜனமற்றவனே. அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்திற்கு போ. 2 தாளந்து உள்ளவன் 4 தாளந்து, 5 தாளந்து உள்ளவன் 10 தாளந்து. ஆனா நீயோ ஒரு தாளந்தை எடுத்து சீலையிலே முடித்து வைக்கிறாயா? அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்திற்கு போ. நான் சொல்றது கரெக்டு தானுங்களா? நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. செய்வோமா? ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜா. கையை தட்டலாமே. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு என் இயேசு ராஜாவுக்கு. ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துரத்த வேண்டும் சாத்தானை. ஏதாவது 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 செய்ய வேண்டும் என் இயேசு ராஜாவுக்கு. தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டும் ஊழியங்களை. நமது ஜெபத்தால், நமது பணத்தால், நமது ஜெபத்தால், நமது பணத்தால் ஏதாவது 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 செய்ய வேண்டும் என் இயேசு ராஜா. ஏதாவது 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 செய்ய வேண்டும் என் இயேசு ராஜாவுக்கு. கமனதரபலபலபா. கர்த்தருக்காக ஓடுகிறது ஆனந்த பாக்கியம். நீ உலகத்தில் எதை சாதிச்சு சம்பாதிக்கிறத விட நீ பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்தி வை. என்ன இருந்தாலும் நீ போற இடம் அதுதானே. என்ன இருந்தாலும் இந்த பூமி விட்டு நீ போற இல்லை. நல்ல ஓட்டத்தை ஓடும். இந்த 24 25 கூட்டங்களில் 24 காலையில் நேரத்தில் யூத் மீட்டிங் நடக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள், வாலிபர்கள், திருமணமாகாத 15 வயதுக்கு மேற்பட்ட வாலிபர்கள், வாலிப பெண்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்க. வாலிபர்கள் அழைச்சிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கூட்டத்துக்கு ஆகின்ற செலவுகள் 45,000 ரூபாய் ஆகிறது. எனவே சபையில் இருந்தே 5,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 9 பேர் இப்பொழுது கை தூக்க போகிறார்கள். பாருங்கள். என்றால் என் ஜனங்கள் பிரசங்கத்தில் மட்டும் கை தட்டுறவங்க கிடையாது, நல்ல செயல்பாட்டில் இறங்கி செயல்படுகிறவர்கள். ஆமேன். சபையில் வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சேரை எங்கே போட்டார்? எங்கே போட்டார்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாடுற லட்சணமும், நிரம்புற லட்சணமும், அவன் பக்தி லட்சணமும் இங்கே காண்பிக்கப்படும். அதனால தான் சேரை எங்கே போட்டார்? எவன் தேவன் அதிகமாக நேசிக்கிறானோ அவனுக்கு பணம் பெரிதாக இருப்பதில்லை. உங்களில் யாரெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டுட்ருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்சூரன்ஸ் அதை பற்றி வெள்ளிக்கிழமை பார்த்தேன். நல்லா 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்படி மனசுக்குள்ள ஒரு ஆசை வேறு, ஒரு தடவை படுத்து பார்த்துடலாமே. இன்சூரன்ஸ் கார்டு சும்மாவே இருக்கு, லட்சங்கள் இருக்கு. ஒரு தடவை போய் டிப்ஸ் ஏற்றிடலான்னு ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் அந்த ஆசை வர்றது இல்லை. ஏன்னா இன்சூரன்ஸ் இல்லை. இன்சூரன்ஸில் மாதம் மாதம் பணம் கட்டுற இன்சூரன்ஸை நீங்கள் ஆசீர்வாத அப்போஸ்தல திருச்சபை சபை வளர்ச்சி நிதிக்கு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ராயல் கேருக்கு, பிஹெச்சிக்கோ, ஏன் அனுராக் ஆஸ்பத்திரியில் கால்பால் மாத்திரை வாங்குற கூட போக வேண்டிய அவசியம் இருக்காது. சத்தமாக ராமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நான் ஒரு அறிவிப்பு கொடுக்க போகிறேன்.
5,000 இந்த கூட்டத்துக்கு. நிச்சயமாகவே இது சாதாரணமாக இந்த கூட்டத்தை நம்ம எதிர்கொள்ள போகிறது கிடையாது. சகல ஆயத்தத்தோடும் உபவாசங்களோடும் உழைப்புகளோடும் நல்ல ஒரு கவனத்தோடு தான் இந்த காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். அதில் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் விதைக்கிறீங்கன்னா அது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதில் இந்த 45,000 ஒரே பேமெண்ட்டாக கொடுக்கக்கூடியவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்தலாம். நான் எதுக்கோ சீட்டு போட்டு வச்சுருந்தேன், ஒரு இடம் வாங்கலான்னு வச்சுருந்தேன், நான் இப்படி ஒரு வண்டி வாங்கலான்னு வச்சுருந்தேன், இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கலான்னு வச்சுருந்தேன், அதை முதல்ல நான் கர்த்தருக்கு கொடுத்துட்றேன். நான் இறுதித்தை வஞ்சிக்காமல் அனனியால் சப்பீரால் மாதிரி தனக்காகவே எடுத்து வைக்கிறதெல்லாம் இல்லாமல் மனதார உதாரத்துவமாக அப்பாவுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்கிறவங்க யாரும் அந்த கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஐயா 45,000ங்க, கை தூக்குறீங்க ஐயா? தெரியாமல் தூக்கிட்டீங்க, பரவாயில்ல, விட்டுறீங்க. சரி, விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் அப்படி செய்ய உதவி செய்வார். போகட்டும். 5,000 கொடுக்கக்கூடியவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்தலாம். வா, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். பேர் எழுதிக்கிறோமா? எப்போ கொடுக்கணும்? இந்த வாரத்திலே கொடுக்க பாருங்கள். ஆனால் பேர் எழுதிக்கிற ஒரு நிமிஷம் இப்படி இருப்பாங்க. நான் நம்பலை, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். முத்துதாஸ் ஐயா 5,000 உங்களால் கொடுக்க முடியுமா? காட் பிளஸ் யூ. தங்க மகராஜன் ஐயா கொடுக்க முடியுமா? ஓ சூப்பர். கிறிஸ்டோபர் கொடுக்க முடியுமா? சூப்பர். வேறு யாராவது 5,000 கொடுக்கக்கூடியவங்க இருந்தால் கையை உயர்த்தலாம். நீங்களாம் எதுக்கு தான் சம்பாதிக்கிறீங்க சொல்லுங்கள்? எதுக்கு தான் உங்களுக்காக நான் பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும்? ஓகே, நன்றி. 3,000 கொடுக்கக்கூடியவங்க கையை உயர்த்தலாம். 3,000 கொடுக்கக்கூடியவர்கள் கையை உயர்த்தலாம். ஓ 1 அக்கா முடியுங்களா? பிரச்சனை இல்லையா? ரோஸ்லின் மற்றும் அன்பு சிஸ்டர். வேறு 3,000 கொடுக்கக்கூடியவர்கள் நன்றி. 2,000 கொடுக்கக்கூடியவர்கள். ஓ அப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ராஜி சிஸ்டர், அப்புறம் கிரேஸ் சிஸ்டர் முடியுமா? சூர்யா சிஸ்டர் முடியுமா? சூப்பர். வேறு யாராவது 2,000 கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ. 1,000 கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா? நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரவி பிரதர், நம்ம இன்னொரு ரவி பிரதர், 2 ரவி பிரதர், அப்புறம் நம்ம யசோதா சகோதரி, அதுக்கப்புறம் நம்ம ஐயம்மா. முடியுமாம்மா? பிரச்சனை இல்லையா? வேறு யாராவது? நம்ம சுசிலா, கல்பனா சகோதரி. சுசிலாம்மா, நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, நீ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் விரும்பினா கொடுத்தா போதும். கொடுக்க முடியுமா? பரவாயில்லையா? சரி. வேறு யாராவது 1,000 கொடுக்கக்கூடியவங்க இருக்கீங்களா? சங்கீதா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். யாரெல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துட்ருக்குறாங்களோ அல்லது கொடுக்க வாஞ்சி உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அது உதாரத்துவம் உள்ள ஆத்மா இல்லைங்களா? அது நிச்சயமாக செழிக்கணும். நல்ல வலது கருத்தை உயர்த்தி கொடுக்க யாரெல்லாம் வாக்கு கொடுத்துருக்குறாங்களோ அவங்களாம் செழிக்கும்படி கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவங்க கையில் பணம் பெருகணும். தம்பி பணம் மானிட்டர் போயிடுச்சு. பணம் பெருகணும். ஹல்லேலூயா. பணம் பெருகணும். ஹல்லேலூயா. பணம் பெருகணும். ஹல்லேலூயா. நல்ல பணம் பெருகணும். கர்த்தருக்கு கொடுக்குற இருதயம் உள்ளவங்க கையில் பணம் பெருகணும். வீண் செலவுகள் வரக்கூடாது. வீண் செலவுகள் வரக்கூடாது. மருத்துவ செலவுகள் வரக்கூடாது. வெட்டி செலவுகள் வரக்கூடாது. அவங்க பணம் அவங்க கையில் தேங்கணும். அவங்களுக்காகவே செலவு பண்ணப்படணும். அவருடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் வருமானம் பெருகணும். அவருடைய வருமானம் பெருகணும். எந்நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவங்க படுத்துறக்கூடாது. அவளுக்கு முட்டி வலி வரக்கூடாது. அவளுக்கு கைகள் வலி வரக்கூடாது. அவளுக்கு முதுகு வலி வரக்கூடாது. அவங்க தொடர்ந்து சேலை செய்யக்கூடிய பலன் அவங்களுக்கு கிடைக்கணும். அவர்களை பெருகணும். இயேசுவின் நாமத்தில் அவர் எல்லைகள் விரிவடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. அவர் செழிக்கணும். இன்னும் ஒவ்வொரு மீட்டிங்கும் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு கொடுத்தேங்கிற புத்தி வந்துடக்கூடாது. என்னைக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பெருக்க உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ப்ரமோஷன் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். வேலை பெருக்க உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பண பெருக்க
உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். வர வேண்டிய சொத்துக்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பொருளாதார கட்ட அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய கை பலப்படுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அவர்கள் ஓனர்கள் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். பெருக்க உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சொந்த வீடு கட்டட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பணவிரயம் உண்டாகாது இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவங்க வண்டி கொஞ்சம் கூட சாஞ்சரக்கூட கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. வண்டி செலவுகள் வரக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல வெளிநாடுகளுக்கு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ. அப்படியே நடக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. நன்றிங்க தகப்பனே. நல்லா கவனிச்சுங்க. இந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தீங்கிறத நானும் மறக்க மாட்டேன், நீங்களும் மறக்காதீங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு சாட்சி நடந்தே தீரும். நடக்கலைன்னா பணம் ரிட்டர்ன், நடக்கலைன்னா பணம் ரிட்டர்ன். சரியா? சவால். என் கூட சேர்ந்து விசுவாசிச்சுங்க. எங்கள் அப்பா உலகத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. இந்த பணம் கொடுத்ததுனால, கடந்த நாட்களை கொடுத்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு யாராவது சொல்கிறதுக்கு யாராவது சாட்சியை சொல்ல முடியுமா? நீங்கள் எல்லாம் சொல்ல முடியும். சூர்யா சகோதரி சொல்ல முடியும். அப்புறம் யார் சொல்ல முடியும்? ரீட்டா சொல்ல முடியும். வேறு யார்? இப்படி நான் கிறிஸ்தோபர் பிரதர் சொல்ல முடியும். சூப்பர். எப்படி அங்கே நின்று சொல்ல முடியுமா? எந்திரிச்சு நின்று ஒரு செகண்ட் நின்று நான் இப்படி கொடுத்துருக்கேன், இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. டிசம்பர் மாதத்தில் ஒரு சப்போர்ட் பண்ணதுனால பெரிய ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ. எப்பெல்லாம் கொடுக்குறாரோ அப்போல்லாம் ஆர்டர் கிடச்சிருக்குல்ல. தேங்க்யூ. ஏன்னா தேவன் தம்முடைய ராஜ்யத்துக்கு யார் என்ன செய்கிறாங்கிறத அவர் மறக்கிறது கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் அப்பாவுக்காக செயல்படும் போது எல்லைகளை விரிவாக்கி கொண்டே வருகிறார். சத்தம் வர ஆமேன் சொல்லுவீங்களா? சத்தம் வரல. ஆமேன். தேங்க்யூ ஃபாதர். ஸோ யாரெல்லாம் வாக்கு கொடுத்துருக்குறீங்களோ அவங்களாம் இந்த வார கடைசியிலேயே கொடுத்துட்டிங்கன்னா நாம் இன்னும் திட்டமிடுவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். கேலண்டர் வாங்காதவங்க, ப்ராமிஸ் கார்டு வாங்காதவங்க இந்த ஆராதனை முடிஞ்சோன்னா வாங்குங்க. எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்க. ஹல்லேலூயா. கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. ஆனால் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அது மகிமையானது, அது உன்னதமானது. போகட்டும். இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். எடுத்து வாசிக்கலாமா? செப்பனியா 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. எடுத்து வச்சுக்கங்க. ஹல்லேலூயா. கடந்த 3 வாரமாக நாம் ஒரு சத்தியத்தை தியானிச்சுட்டு வரோம். என்னன்னு சொல்லுங்கள். என்ன சத்தியம்னு? எருசலேம். யார் அந்த எருசலேம்? எத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ள அது மனோபாவமாக மாறிடுச்சு? உள்ளுக்குள்ள செட் ஆகுது. என்னமோ எனக்கு என்னமோ தெரியலைங்க, நான் எருசலேமாவே நினைக்கிறேங்க. இங்கே இருக்கிறவங்கள கவனிக்கிறீங்களா? என்னன்னு உங்களுக்கு செட் ஆயிருச்சு? என்னன்னு தெரியல. நான் எப்படி இருக்கிறேன்? நான் எருசலேம். எருசலேம்னு எனக்கு தோணுது. நான் தான் இந்த எருசலேம்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணுது? தோணிக்கிட்டே இருக்குது. ராமன் சொல்லுவீங்களா? எனக்கு தோணிகிட்டே இருக்கு. நான் தான் இந்த எருசலேம். இனி இந்த எருசலேம் மண்மேடாக இருக்காது. இனி இந்த எருசலேம் குடியற்ற இடமா இருக்காது. இனி இந்த எருசலேம் கேட்பாரற்றதாக இருக்காது. இனி இந்த எருசலேம் கைவிடப்பட்டதாக இருக்காது. இது தன்னுடைய பழைய மகிமைக்கு மறுபடியும் வருது. பழைய மகிமைக்கு வருது. ஆமேன். நீ தான் அந்த எருசலேம். நீ பழைய மகிமைக்கு வரப்போகிற. பழைய மகிமைனா நீ உன் வாழ்க்கையில் பார்த்த மகிமையை சொல்ல, எருசலேமுக்கு இருந்த மகிமை உனக்கு வரப்போகுது. ஆமேன். அல்லேலூயா. எப்படி இது நடக்க போகுது? விசுவாசிக்க விசுவாசிக்க அது நடக்க போகுது. ஆமேன். அப்பா சொல்கிறார்ல, நீ எப்படி விசுவாசிக்கிறியோ அப்படியே உனக்கு ஆகும். ஆனால் எதையோ விசுவாசிக்கல. நம்ம வசனம் சொல்கிறத தான் விசுவாசிக்கிறோம். வசனம் என்ன சொல்லுதா? நீ தான் ஆவிக்குரிய எருசலேம்னு சொல்லுது. அல்லேலூயா. அலங்கம் கட்டப்படுது, தேவாலயம் கட்டப்படுது, யூதர்கள் தம்முடைய ஜனங்கள் குடியேற்றப்படுகிறார்கள். அந்த அலங்கத்தில் 10 வாசல்கள் உண்டாக்கப்படுகிறது.
ஒரு நேர்த்தியான எருசலேம். அது மட்டும் பார்த்தோம், போன வாரங்களில் பார்த்தோம், உலகத்தில் எத்தனையோ நகரங்கள் பட்டணங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு எருசலேம் மாதிரி வராது. ஏன் அப்படி? எருசலேமில் தான் முதல் மனிதன் ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்டான். எருசலேமில் தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஈசாக்கை பழி செலுத்தும்படியாக பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். எருசலேமில் தான் தாவீது கோலியாத்தை எதிரியை கொன்று கொல்கதா என்கிற இடத்தில் கோலியாத்தின் தலையை தொங்க போட்டு, இதே போல கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக எலும்புகளுடைய தலை இங்கே தொங்கப்படும் என்று பறைசாற்றினார். அப்புறம் என்ன பண்ணுறார்? 4000வது வருஷத்தில் என் இயேசு அங்கே சிலுவையில் மரித்தார். மீண்டும் இயேசு கிறிஸ்து அதே எருசலேமை மீட்க வரப்போகிறார். என் தேவன் எருசலேமுக்கான தேவனாக இருக்கிறார். அவருக்கு பெயரே எப்படி இருக்கிறது என்றால் இஸ்ரவேலின் தேவன். அது மட்டுமல்ல, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கரம் தொழிலை மறப்பதாக. அப்போ எருசலேமை தேவன் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று பார்த்தோம். பின்பதாக இப்படி பார்த்தோம், எருசலேமை காப்பாற்ற கர்த்தர் எந்த எல்லைக்கும் போவார். எந்த பட்டணங்களை கை வச்சாலும் அந்த பட்டணங்கள் அதை கட்டின மனிதர்களுடைய பெருமை பேசும். அதை அந்த மனிதர்கள் காப்பாற்ற பிரியத்தப்படுவார்கள். ஆனால் எருசலேமை தேவன் கட்டினபடியினால் எருசலேமின் பெருமையை அது தேவனுக்கே வந்து சேரும். யார் யாரோ எப்படியோ கட்டப்பட்டார்கள், உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் நீயும் நானும் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே உன்னுடைய வாழ்க்கையில் வர உயர்வுகளுக்கு தேவனுக்கே அது மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும். ஒருவேளை உன் வாழ்க்கையில் வீழ்ச்சி வருமானால் அது தேவனுக்கு வருத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்பா சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய எழுச்சி தான் தேவனுடைய வெற்றி, உன்னுடைய மகிமை தான் தேவனுக்கு மகிமை. நீ கட்டப்படுவதில் தான் தேவனுக்கு மனதில் பூரிப்பே அடங்கி இருக்கிறது. நீ மேன்மை அடைவதில் தான் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் சாராம்சமே அடங்கி இருக்கிறது. எனவே இன்றைக்கு உனக்குள் இருக்கிற கெட்ட குணங்களினால், கெட்ட செயல்களினால் இன்னும் உன் வாழ்க்கையில் எழும்பாமல் சோம்பேறித்தனத்தினாலேயோ, பெருந்திண்டியினாலேயோ, அசுத்த இச்சைகளினாலேயோ, உன்னுடைய பண ஆசை பொருள் ஆசைகளினாலேயோ நீ இலக்கு நோக்கி பயணிக்காமல் ஏனோ தானோவென்று ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாமல் மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வதனாலேயோ ஒருவேளை நீ மண்மேடாக, கைவிடப்பட்டவளாக, கர்த்தருக்கு சோத பிரயோஜனமற்றவனாக, தனிமைப்பற்றப்பட்டவனாக இருந்தாலும் நல்ல செய்தி என்னவென்றால், உன்னை குறித்த வாக்கு தத்தம் அப்படியே தான் இருக்கிறது. உன்னை குறித்த தேவ நினைவுகள் அப்படியே தான் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தரும்படிக்கு உன்மேல் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீ எழும்ப தயாரானால், நீ விசுவாசிக்க தயாரானால், அப்பா என்று அவரை கூப்பிட தயாரானால், நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் என்று சொல்ல தயாரானால், நான் உம்மை ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்ல தயாரானால், இந்த எருசலேம் மீண்டும் கட்டப்படும். ஏன்னா போன வாரம் சொல்லியிருந்தேன், நீ விரும்பினாலும் விரும்பானாலும் நீ இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏத்துக்கிட்டதுனால ஒரு ஆவி உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சத்தமோ ராமன் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் இருப்பதினால் நீயே தடுமாறி வேறே பாதை எடுத்தாலும் உனக்குள் சில உணர்வுகளை கொடுத்து 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 உன்னை திசை மாறி வர பண்ணுவார். அவருடைய வழிகளிலே உன்னை கொண்டு வர பண்ணுவார். உன் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கும்படி செய்வார். அவருடைய வருகையிலே உன்னை மாசற்றவனாக நிறுத்துவார். உன்னை மறுரூபமாக்கி அழைப்பார். இன்னும் சில வருடங்கள், சில நாட்களுக்குள்ளாக மறுரூப மலைக்கு உன்னை அழைத்து செல்ல போகிறார். உன்னை வித்தியாசமான அனுபவங்கள் உனக்கு தரப்போகிறார். உன்னை ஆவி மனிதனாக மாற்றப் போகிறார். உன் உள்ளான கண்களை திறக்கப் போகிறார். பேதுரு யாக்கோபு யோவானுக்கு கொடுத்தது போன்ற மகிமையை உனக்கு காட்டப் போகிறார். உன் கண்கள் திறக்கப்பட போகிறது. சத்தியத்தை நீ பார்க்க போகிறாய். ஒரு நித்தியமான தேவனை உன் கண்கள் பார்க்க போகிறது. உன் ஆவிக்குரிய கண்களை திறக்க போகிறார். சபக்கமனதலபரதலபா. நாளை தினத்திலிருந்து 5 நாட்கள் அதிகாலையில் 5 மணியிலிருந்து 6:15 6:10 மணி வரைக்கும்
நடக்க இருக்கின்ற அதிகாலை ஜெபங்கள் நாளையிலிருந்து தொடங்குகிறது. அதில் நாம் தியானிக்க இருக்கிற வேத அந்த தலைப்பு என்னவென்றால் ஆவிக்குரிய அனுபவங்கள் என்று நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் யாருக்கெல்லாம் தேவனோடு ஒரு நேரடி தொடர்பு உண்டானதோ அவைகள் எல்லாம் நாள் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் 5 நாட்கள் தியானிக்க போகிறோம். அது மகிமையாக இருக்க போகிறது. அல்லேலூயா. தேவனை தரிசிக்கணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வா என்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். பிசாசை எதிர்கொண்டு துரத்த வேண்டுமா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றால் பிசாசும் ஆவியாக இருக்கிறார். ஆமென். ஆவியிலே நிரம்புவதும் ஆவியினால் நடத்தப்படுவதும் நம்மை பெரிய உயர்ந்த ஸ்தலங்களில் கொண்டு போய் நிறுத்தும். ஆக நம்ம செப்பனியா புத்தகத்திலே வாசிக்கிறோம். எருசலேமை குறித்து சொல்லப்படுகிறது 3ஆம் அதிகாரத்தில். எப்படியெல்லாம் இந்த நகரம் எருசலேம் விழுந்து போனது, அந்த விழுந்து போன சம்பவங்களை வாசிக்கலாமா? 1ஆம் வசனத்திலிருந்து. இடுக்கண் செய்து subscribe Uday Digitals. Exclusive backgrounds. Join now our community and support the channel. ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரம். பழைய ஏற்பாட்டில் ஐயோங்கிறார். ஆனால் நமக்காக இந்த அடியை வாங்கிட்டு கல்வாரியில் ஒருத்தர் ஐயோன்னதுனால நமக்கு நல்ல செய்தி வந்து சேர்ந்துருக்கு. ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அது என்ன பண்ணல? சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை. அப்ப நான் பார்க்குற எந்த எருசலேம் வாக்கப்படும்னா கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற எருசலேம். சத்தமோ ராமேன் சொல்லுவீங்களா? சத்தமோ ராமேன் சொல்லுவீங்களா? எந்த எருசலேம் அது மகிமைக்கு வரப்போகிறது என்றால் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற எருசலேம். நான் கவனிக்கிறேன், எந்த ஆத்மா வந்து அப்படி ஃப்ளோவாக மேலே வருமாமா, அந்த ஆத்மா அவ்வளோ ஒரு பெருந்தன்மையுள்ள ஆத்மாவா, அது கடிந்து கொள்ளுதலை விரும்புகிற ஆத்மாவா இருக்கும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசினால கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்க முடியாது. ஸ்டெப்பில் இறங்கும் போதே திட்டிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு ஒரு சகோதரி நல்ல ஆவியில் பயங்கரமாக நிறைஞ்சிட்டு கீழே இறங்கும் போது என்னை திட்டிட்டு போனாங்க. அதில் பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு ஒரு கை வந்த கலை. என்ன சொல்லிட்டு போன நேரத்தில் முடிக்க மாட்டாரான்னு கேட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாக ஆமேன்னு சொல்லுவீங்களா? சத்தமாக ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆனால் இந்த எருசலேம் என்ன பண்ணுதுன்னா பக்குவப்பட்ட ஒரு எருசலேமாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது? அந்த எருசலேம் கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறது. அப்புறம் அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. ஒரு எலும்பு கூட மீதியாய் வைக்காத ஓநாய்கள். இதெல்லாம் எங்க இருக்காங்களாமா? எருசலேமுக்குள்ள. பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். நியாயக்காரனோ வெட்கம் அறியான். போதும். அந்த 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம கிரேசி சகோதரர் ஒரு சாட்சி சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க ஆசாரியர்கள், அங்க இருக்கிற அதிபதிகள்லாம் இப்படி இருக்கிறாங்க. ஆனா 5வது வசனம் சொல்லுது, அதற்குள்ள இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. எப்பவுமே தேவன் எப்படிப்பட்டவராமா? மாறாதவரும் நீதி உள்ளவருமா இருக்கிறாரு. அவரை நம்பி வந்தவங்களுக்கு அவர் அநியாயம் செய்வது இல்லை. அது மட்டும் இல்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். இப்படியெல்லாம் எருசலேம் இருந்துச்சு. சரிங்களா? இதெல்லாம் பழைய ஏற்பாடு. இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த எருசலேமை
எப்படி மாற்ற போறேன்னு சொல்றது தான் நமக்கு வாக்குத்தத்தமா இருக்குது. என்னன்னா அதே அதிகாரத்தில் 1:14 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நம் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். Thank you Jesus. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆவியானவரே, ஆவியானுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எருசலேமாகிய உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பாருங்க. உன் ஆக்கினைகளை அகற்றி, ஆக்கினைகளை அகற்றி. அல்லேலூயா. எருசலேம், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 3ஆம் அதிகாரத்தின் 1 - 10 வரைக்குமா இருந்துச்சு. ஊத்தையாக இருந்தது, கடந்து கொள்வதில் விரும்பல, திட்டுனா கோவிச்சுக்கு, பரிசுத்த வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் உனக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதனால, உன்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, உன் மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இப்படி உன்னுடைய பிரச்சனைகளை, உன் பாவத்துக்கான தண்டனைகளை எல்லாம் கிறிஸ்து தன்மேல் வாங்கி கொண்டபடியினால் உனக்கு ஒரு நற்செய்தி தொடங்குகிறது. அல்லேலூயா. கவனிங்க பிரியமானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கையிலையும் ஆண்டவர் இதே மாதிரி உங்களை அடித்து துன்புறுத்தி, உங்களை கைவிட்டு, உங்களை வேதனைப்படுத்தி, அதனால உங்களுக்கு ஒரு புத்தி கொண்டு வந்து, அந்த புத்தியினால் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்து, அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கிற முறையை அவர் பயன்படுத்துவது இல்லை. யாருக்கு பயன்படுத்துறது இல்லை தெரியுமா? எந்த மனுஷன் எனக்காக அடிக்கப்பட்டீரே, என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே என்று தன் பாவங்களை உணர்ந்து அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் என்று நாள்தோறும் நினைத்து பார்க்கிறானோ, அவனுக்கு அடிகள் விழுவது இல்லை. நல்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கரங்களை தட்டி. உன் வாழ்க்கையில் அடியே விழுகாம, வியாதியே வராம, நஷ்டமே வராம, விபத்துகளே வராம, நீ மேன்மையாவே பயணம் பண்றதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். அவர் வாங்கின ஒவ்வொரு அடியையும் உன்னுடைய அடியா உணர உணர உனக்கு அடிகள் விழுவது இல்லை. நான் சொன்னது கேட்டுச்சுங்களா? எல்லாருக்கும் சத்தமாமே சொல்லுங்க. இயேசு பட்ட ஒவ்வொரு அடியும் எனக்காகத்தான் பட்டார்னு உணர்ற ஒருத்தனுக்கு அடிகள் விழுவது இல்லை. ஏன்னா என்ன இருந்தாலும் தேவன் கொடுக்கிற தீர்வு நிரந்தரமாக தானே இருக்கணும். ஏத்தமா இருக்கணும், இறக்கமா இருக்குது, ஏத்தமா இருக்குது, அடிக்கிறாரு தூக்குறாரு, அப்படி இல்லை. அதெல்லாம் பழைய ஏற்பாடு. இப்போ அவர் என்ன பண்ண விரும்புகிறாருன்னா, உன்னை நல்ல டாப்பில் எப்பவுமே கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். வீழ்ச்சின்னு ஒன்றும் வாழ்க்கையில் வரவே அவர் விரும்பலை. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை சொன்னேன், கிரேஸ் சகோதரி மூலம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிருந்தப்போ 20 வருஷம் பெந்தகோஸ்துக்காரங்க கேன்சர் வந்துச்சு. எப்படி வியாதி வந்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, கர்த்தர் தான் கொடுத்தாருன்னாங்க. எவ்வளோ வேதனைக்குரியதாக இருக்குது. அங்கங்கே நமக்கு அதிர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அப்போ அவனோட அனுமதி இல்லாமல் ஒரு வியாதி நம்ம உடம்புல வந்துருமான்னு கேட்டாங்க. அவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு வியாதி உடம்புல வந்துருமான்னு கேட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்ல அவங்கள பார்த்து சொன்னேன், நடக்கிறதெல்லாம் தேவ சித்தம் தான் நடக்குதா? பக்கம் இன்னைக்கு சாயந்தரம் என்ன நைட் என்ன தோசை சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டாங்க. நீங்கள் தோசை சாப்பிட்டது உங்கள் சித்தமா தேவ சித்தமானு கேட்டேன். அது ஏன் சித்தம் தான். ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் பழத்தை, அது யார் சித்தம்னு கேட்டேன். தேவ சித்தமா ஏவாள் சித்தமா? ஏவாள் சித்தம்னாங்க. அதே மாதிரி தான் சொல்கிறேன்,
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அது பல சித்தங்கள், சுய சித்தமும் பிசாசின் சித்தம் வாழ்க்கையில் நடக்கிறது. யாரெல்லாம் தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிறாங்களோ, தேவனை விசுவாசிக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் தேவ சித்தம் நடக்குது. யாரெல்லாம் மனம் போன போக்கில் வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவங்க சித்தம் நடக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு தேவ சித்தத்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்பது தான் கர்த்தருக்கு சித்தம். நீ ஆரோக்கியமாக இருக்கிறது தான் கர்த்தருக்கு சித்தம். நீ சுகமாக இருக்கிறது தான் கர்த்தருக்கு சித்தம். நீ தீர்க்காயுசா இருக்கிறதா கர்த்தருக்கு சித்தம். நீ கடன் இல்லாம இருக்கிறதா கர்த்தருக்கு சித்தம். நீ குடும்பத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறது, பரலோகம் வந்து சேர்றதா கர்த்தருக்கு சித்தம். உனக்கு விபத்தே நடக்காம இருக்கணுங்கிறதா அவர் சித்தம். நீ நல்ல சம்பாத்தியம் பண்ணணுங்கிறதா அவருடைய சித்தம். நீ நல்ல ஆத்துமாதாயம் பண்றதா அவர் சித்தம். அப்ப அவர் சொல்றாரு, எருசலேமை பார்த்து அது கொஞ்சம் கூட மனம் திரும்பிருச்சு, ஒப்படைச்சிருச்சு, எதுவும் சொல்லல. நேரடியா பாயிண்ட்டுக்கு வர்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் வாசிங்க. 11ங்க. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த எல்லா கிரிகளின் நிமித்தமும் அந்நாளிலே நீ வாடு வெக்கப்படாம தான் பாவம் பண்ணிட்டு இருப்ப. நீ துரோகம் பண்ணியிருப்ப, நீ எதிர்த்து பேசியிருப்ப, நீ துணிச்சலா நடந்திருப்ப, பாவங்களை பண்ணுவ. ஆனா உன் உள்ளத்துல என்ன தோணாதுன்னா வெக்கமே இருக்காது. அல்லேலூயா. பாவம் பண்ணிட்டே இருப்ப, ஆனா உணர்வே வராது. துணிகரமா நடந்துகிட்டே இருப்ப, உணர்வே வராது. எல்லாம் பண்ணிட்டே இருப்ப, பெருமை பேசிட்டே இருப்ப, ஆனா உனக்கு இது வராது. இப்படியெல்லாம் உணர்வில்லாத ஒரு இருதயமாக தான் உனக்கு இருக்கும். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவில் இருந்து விலக்கி விடுவேன். யாரை விளக்குறாராமா? நல்ல கவனிங்க இந்த பாயிண்ட்டை. இது ஆண்டவர் ஒரு நிபந்தனை சொல்லி ஆரம்பிச்சார். நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் உனக்கு ஜால்ரா போடுவான் பார்த்தியா ஒருத்தன். நீ அவளை கேட்டது கரெக்டு தாண்டி, நீ அவங்ககிட்ட பேசுனது கரெக்டு தாண்டி, நீ இந்த மாதிரி பண்ணது நீ ஐயோ சூப்பர், ஓ நீ தான் சூப்பர், நீ பண்ணது கரெக்டு அப்படின்னு தேவையில்லாமல் சிரித்து தேவையில்லாமல் என்கரேஜ் பண்ணி உன் பெருமைக்கு தீனி போடுறான் பார்த்தியா, அவனை உங்ககிட்ட இருந்து நான் தூக்க போறாங்கிறார் ஆண்டவர். உன் பெருமைக்கு தீனி போட்டவனை நான் தூக்கி விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது உன்னுடைய பெருமைக்கு தீனி போட்டான்னா அவனை தூக்கிடுவாங்கிறார் அப்பா. ஏன்னா நீ இவ்வளோ பெருமையில் போய் பாவத்தில் விழுந்ததுக்கு காரணமே நீ மட்டும் இல்லை. நீ தப்பு பண்ணும் போதெல்லாம் உனக்கு சிரித்து சந்தோஷப்பட்டு கைதட்டி நீ பண்ணது கரெக்டுன்னு நான் பார்த்தியா, நியாயத்தீர்ப்பே வேற மாதிரி இருக்கு. வருகையில் நடக்க போகிற காரியங்கள் வேற மாதிரி இருக்கு. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். நம்பிக்கையாயிருப்பார்கள். ஆமா, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? உன் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றி விட்டாரு. என் கூட சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றி விட்டார். ஆக்கினை கிடையாது. இந்த ஆக்கினைகள்ல நான் வியாதி ஐஸ்வர்யத்தை மட்டும் இல்லாம பரிசுத்த வாழ்க்கையை நான் சேர்த்திக்கிறேன். பரிசுத்த வாழ்க்கைங்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஆமேன். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நீ இந்த கிருபை பிரமாணத்தில் இருந்தாலும் நீ ஏதாவது பாவத்தை துணிகரமாக செஞ்சுட்டீங்கன்னா அதனால உன்னுடைய ஆரோக்கியம் கெட்டு போதும், தேவ உறவு கெட்டு போதும், மனசாட்சி கெட்டு போகும், உன்னுடைய எல்லா தாளந்துகள் கெட்டு போகும், எல்லாம் வாடி வதங்கி போவாய். ஆனால் விட வேண்டியவர்களை விட்டு, பிரிக்க வேண்டியவர்களை பிரித்து, தேவனை மாத்திரம் நீ செலக்ட் பண்ணி அவரை நீ மனதார தேடுவாயானால் அது அவ்வளோ நல்லா இருக்கும். கர்த்தர் சொல்றார், உனக்குள்ள பாவத்தின் கூரை
நான் பிடுங்கி எரிய போகிறேன். தொடர்ந்து குறிப்பிட்ட பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிற அந்த பாவ குணத்தை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உனக்கு சத்துரு கிடையாது. எருசலேமாகி உனக்கு என்ன பண்றார்? சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய இனி தீங்கை காண மாட்டாய். பெற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. தீங்கை காண மாட்டாய். நீ தீங்கை காண மாட்டாய். கர்த்தர் உயர்ந்திருப்பார். அதே மாதிரி எருசலேமுக்கு வேற இன்னொரு சொல்றாரு. சகரியா 9:10. போதும், எங்கூட சேர்ந்து விசுவாசிங்க. நீ ஒரு எருசலேமாக இருக்கிறபடியால் உன்னுடைய எருசலேமில் என்ன வராதாமா? குதிரைகள் வராது. நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்ன வராது? குதிரைகள் வராது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. குதிரைகள் வராது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. குதிரைகள் வராது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. குதிரை வந்தால் என்ன அர்த்தம்? யுத்தம். அப்பா சொல்கிறார், நான் உன்னை குதிரையில் வரமாட்டேன். எதில் வருவேன்? கழுதையில் தான் வருவேன். ஹல்லேலூயா. அப்படியே தரிசனம் பாருங்க. உங்கள் வீட்டை நோக்கி ஒரு கோவேறு கழுதை வருகிறது. ராஜா வருகிறார். சமாதானத்தின் ராஜா வருகிறார். சமாதானம் பண்ணப்படுகிறது. சமாதானத்தின் காலத்தில் ஜனங்கள், ராஜாக்கள் பட்டணங்களை கட்டுவார்கள். நீ பல பட்டணங்களை கட்ட போகிறாய். நீ பல காரியங்களை சாதிக்க போகிறாய். நீ எழுப்பி போய்கொண்டே இருக்க போகிறாய். உனக்கு குதிரை வராது. உனக்கு தடைகள் வராது. உன் கர்த்தர் திறந்த வாசலை கட்டளையிடுகிறாய். நீ ஜெயிக்கிறவனாக போய்கொண்டே இருக்க போகிறாய். எருசலேமை விட்டு நான் குதிரைகளை அற்று போக பண்ணுகிறேன். குதிரை வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு கெட்ட செய்தி போன்ல வந்துச்சு, ஏதோ கெட்ட செய்தி வந்துச்சுன்னா சொல்லு, நான் எருசலேம், இதுக்கு குதிரை வராதுன்னு சொல்லு. ஆமென். ரட்சிக்கப்படாத உன் கணவர் நிமித்தமா குதிரை வராது. ஏன்னா ரட்சிக்கப்படுகிற உன் நிமித்தமா கோவேறு கழுதை தான் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு ஆசீர்வாதத்தை, எருசலேமுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை மட்டும் ஆண்டவர் எனக்கு சொன்னதை வாசிச்சுட்டு போயிடலாம். ரெண்டாவது அதே சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, எப்படி சாதாரணமாக கலிகூறாத, மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். நல்ல ஒரு மனோபாவம் உள்ள செட் ஆயிரணும். நீ ஒரு எருசலேம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். எரேமியா 33:16. எரேமியா 33:16. அந்நாட்களிலே யூதர் ரட்சிக்கப்பட்டு, எந்நாட்களில் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே 2024, எருசலேம் சுகமாய் தங்கும். இருங்க, இந்த வார்த்தைக்கு வந்து தியானிச்சிடலாம். சரி, வாக்குத்தத்தத்தை மட்டும் மனசில் தியானிச்சுட்டு போக போகிறோம், அவ்வளோதான். எருசலேம் எப்படி தங்கும் சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. எருசலேம் சுகமாய் தங்கும். அப்படியே ஜாலியா, சுகமா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இல்லைங்க, இவனை 2 போட்டாதாங்க எழுப்புதல் வரும். நமக்கு 2 போட்டு வர எழுப்புதல் வேண்டாம். சிலுவையினால் ஈர்க்கப்பட்ட எழுப்புதல் தான் வேணும். ஆமென். எழுப்புதல் 2 வகை இருக்குதுங்க. இந்த நியாயப்பிரமாண பெந்தகோஸ்துக்காரங்க பண்ற பிரசங்கத்தின் படி, ஆண்டவர் உனக்கு வியாதி கொடுத்தது நல்லது, அதனால உனக்கு ஒரு புத்தி வந்தது. ஆண்டவர் உனக்கு இப்படி அடித்தது நல்லது, கீழே தள்ளது நல்லது, உன் கல்யாணம் இப்படி ஆனது நல்லது, உனக்கு குழந்தை இல்லாமல் போனது நல்லது, அதனால ஒரு எழுப்புதல்னு கற்றுக் கொடுத்துருப்பான். அப்படி ஒரு எழுப்புதல் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. நமக்கு எப்படிப்பட்ட எழுப்புதல் வேணும் தெரியுமா? கல்வாரியில் அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். இனி வாழ்வது நான் அல்ல. நல்ல ஆமேன் சொல்லுங்க. நல்ல ஆமேன் சொல்லுங்க.
வியாதி வர்றதுனால வர எழுப்புதல் எனக்கு வேண்டாங்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வர்றதுனால வரக்கூடிய எழுப்புதல் வேண்டாங்கிற ஆமென் சொல்லுங்க. நான் சுகமாய் தங்குவேன், ஆனாலும் கர்த்தருக்காக ஓடுவேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். என் கணவர் ரொம்ப குடிக்கிறதுனால அவர் கால் உடஞ்சா தான் ரெடி ஆவார். கிறிஸ்தவன் ஒரு இந்து நினைக்க மாட்டாங்க. இப்படி நான் பார்க்குற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்கு போகிறேன், அவருங்க ஆண்டவர் பாருங்க வச்சிருக்கிறாருங்க. எப்படி ஆண்டவர் பாருங்க வச்சிருக்கிறாருங்க, போடுற அட்டியில் எப்படி வரப்போறார் பாருங்கிறாங்க. அது ஆண்டவர் வச்சிருக்கல, நீ தான் வச்சிருக்கிற. ஒருத்தனை காலை உடைச்சு கொண்டு வருகிற கர்த்தர் நம்முடைய தேவன் இல்லை. எனக்காக அடிக்கப்பட்டவராக இருந்து சத்தியம் புரியறது தாங்க வெளுப்புதல். எனக்கு தெரிஞ்சுங்க, நைட்டு செத்து போயிடுவார்னு லிவர் ரெடி ஆனவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. புரிஞ்சுது உங்களுக்கு? வியாதி ஒரு நாள் எழுப்புதலை கொண்டு வராது. அல்லேலூயா. ஒரு மனிதனை கர்த்தருடைய சத்தியம் தொடும்போது, கல்வாரி அன்பு தொடும்போது, அவனால் தேவனை தேடி வராமல் இருக்க முடியாது. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அந்த தேவ அன்பு நம்ம நிரப்பிட்டே இருக்கட்டும். அவர் ஆக்கினைகளை அகற்றி, ஆக்கின மேல வர வேண்டிய எல்லா விதமான தண்டனைகள், தண்டனை நீ தண்டனை அனுபவிக்கிற குடும்பம் அல்ல, நீ ஆசீர்வாதம் அனுபவிக்கிற குடும்பம். நீ எருசலேம் நீ அடிக்கப்படுவது இல்லை, எருசலேமுக்காக தேவன் அடிக்கப்பட்டார். எருசலேம், இந்த எருசலேம் தேவனை புறக்கணிக்கவில்லை, இந்த எருசலேம் தேவனை பற்றி கொண்டது. யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தாங்கும். அப்புறம் சொல்றார் மூணாவது, அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாம். முதல்ல என்ன பார்த்தோம்? ஏகோவா ஈரே. எருசலேமுக்கு ஏகோவா ஈரே. அப்புறம் என்ன பார்த்தோம்? ஏகோவா ஷம்மா. இங்கே என்ன பார்த்துறோம்? ஏகோவா ஷிட்கேனோ. ஏன் இவன் சுகமாய் தங்குறானாமா? எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். எங்க தேவன் நீதி செலுத்துகிறாரோ, எங்கள் தேவன் நீதியாய் இருக்கிறாரோ, அங்கே அவர்கள் சுகமாய் தங்குவார்கள். நமக்கு தெரியும் நம்முடைய நீதி நம்ம இல்லை, தேவ நீதியே நம்முடைய நீதி. எனக்காக என் தேவன் யாவையும் செய்து முடித்தார். ஆமென். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, எனக்காக என் தேவன் யாவையும் செய்து முடித்தார். செய்து முடிப்பார் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இது எல்லாம் நாம் அனுபவிக்க போகிறோம். என்னென்ன அனுபவிக்க போகிறோம்னா, நாம் சுகமாக தங்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. குதிரைகள் வரப்போறதில்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆக்கினைகள் அகற்றிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. இவைகள் எல்லாம் அனுபவிக்க போகிறோம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்றார்? சீயோன் குமாரத்தி, எப்படி எருசலேம், எப்படி நீ மிகவும் களிகூர், மிகவும் களிகூர். உன்னுடைய ஜெப நேரங்கள் ஒரு சந்தோஷம் மிகுந்ததா இருக்கட்டும். என் ஜெப நேரம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நல்லா நடந்து துதிச்சு குதிச்சு மகிமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படி செய்ய செய்ய பல வெளிப்பாடுகளை கர்த்தர் தருகிறார். என்னுடைய ஜெபம் மௌனமாக இருப்பதில்லை, என்னுடைய ஜெபம் ஆடல் பாடலாகவே இருக்கிறது. என்னுடைய கர்த்தருடைய ஆக்கினைகளை அகற்றி விட்டார். இனி குதிரை எனக்கு வரப்போவது இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? நான் சுகமாய் தங்க போகிறேன். இன்னொன்று கூட சொல்றார் செப்பனியால, அவர்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் யாரை குறித்து சொல்லிட்டு இருக்காரு? யாரை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு? உன்னை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு? இது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரியே உனக்கு வர போறது கிடையாது. நல்லா உள்ள வாங்கி உள்ள வாங்க உள்ள வாங்க. எனக்கு ஆஸ்பத்திரியே இருக்க போறது கிடையாது. எத்தனை ரிப்போர்ட் எடுத்தாலும் எனக்கு கெட்ட செய்தி வர போறது இல்லை. அது மட்டும் இல்ல, பாவங்கள் உனக்குள்ள வர போறது இல்லை. என் சபையில் ஒருத்தரும் பண ஆசைக்காரங்களா இருக்க போறது ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு அடி வயிற்றுல இருந்து ஆமென் சொல்லிட்டே இருங்க பாப்போம். பண ஆசைக்காரன் சபையில் இருக்க போறது இல்ல, விபச்சாரக்காரன் சபையில் இருக்க போறது இல்ல, குடிவெறியன் சபையில் இருக்க போறது இல்ல, பொய்யனின் சபையில் இருக்க போறது இல்ல, கோபக்காரன் சபையில் இருக்க போறது இல்ல.
வைராக்கியம் முடிச்சவன் சபையில் இருக்க போறது இல்ல, கசப்பு பாராட்டு சபையில் இருக்க போறது இல்ல. நானும் சிறுமையும் எளிமையுமானவன். என்ன ஒரு நல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்துக் கொள்வார். நான் சொல்றேன், ஒரு வேளை உங்க சபை, நம்ம சபையில் யாருக்காவது நல்ல தீர்க்காயுசு அடைஞ்சு மரணம் வரும்னு வச்சுங்களேன், அந்த மரணம் எப்படி தெரியுமா இருக்கும்? தூக்கம் மாதிரி தான் இருக்க போகுது. சபையில் இப்படி ஒரு சாட்சி உருவாகும். எல்லாரும் கூப்பிட்டு வச்சது, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் போறேன், நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன், அப்பா என்ன அழைக்கிறாரு, நான் அப்படிதான் சாக போறேன். அல்லேலூயா. இந்த கால் வராமல், கை வராமல், சுகர் வந்து, ரத்தம் வந்து படுத்து இழுத்துக்கிட்டெல்லாம் நமக்கு சாவு வர போகிறது இல்லை. நாமெல்லாம் ஜீவித்து போய் மரிக்க போகிறோம். நம்முடைய மரணம் எங்கள் அப்பா ஆபிரகாம் மாதிரி இருக்க போகுது. நம்முடைய மரணம் யாக்கோபு மாதிரி இருக்க போகுது. நம்முடைய மரணம் ஈசாக்கு மாதிரி இருக்க போகுது. நீதிமானுடைய மரணமே பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. ஏன்னா அவ்வளவு சமாதானம் உள்ளுக்குள்ள உறுப்புகள்லாம் அருமையா இயங்குது. ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள ரத்த ஓட்டங்கள்லாம் சிறப்பா ஓடுது. இளைப்பாறுதல், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு எருசலேமுடைய ஆசீர்வாதம், நீ உயிருள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. ஒரு யூதனுக்கு எருசலேம் வாழ் பார்க்கறதுங்கிறது அது வந்து கனவு வாழ்க்கை. அது அவ்வளோ வாஞ்சி உள்ளது. அதனால் அப்பா சொல்றாரு, இல்லை நீ உயிரோடுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எப்படி எருசலேமின் வாழ்வுனா என்னங்க? அந்த ஆலயம் இருக்கும், பண்டிகை இருக்கும், அங்கே வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பாங்க, தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும், ஆண்டவருடைய நடத்துதல் அங்கே இருக்கும், ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் அங்கே இருக்கும். அங்கே காம்பவுண்டு சவுறு போடப்பட்டிருக்கும், காம்பவுண்டில் 10 வாசல்கள் இருக்கும், மீன் வாசல் இருக்கும், ஒட்டக வாசல் இருக்கும், ஊருணி வாசல் இருக்கும், தண்ணீர் வாசல் இருக்கும், கிழக்கு வாசல் இருக்கும். ஒவ்வொரு வாசல்களுக்கும் ஒவ்வொரு சத்தியத்தை குறிக்குது. அத்தனை சத்தியங்களும் நிறைஞ்சவங்களாக நீங்களும் நானும் இருக்க போகிறோம். உயிருள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதனால எருசலேமாகிய உன்னை கர்த்தர் கைவிட போறதும் கிடையாது, உன்னை பெண்டிங்கில் வைக்க போறதும் கிடையாது, உன்னை எப்படியோ போன்னு விட்டுட்டு வேடிக்கை போகிறது கிடையாது. எருசலேம் ஆள்றது மட்டும் எசேக்கியாவாக இருக்கிற பட்சத்தில் எந்த நேபுகாத் நேச்சார் வந்தாலும் சரி, எந்த ரப்சாக்கே வந்தாலும் சரி, அவனை வேற ஆவியை கொடுத்து வேற பக்கம் அனுப்பிச்சு விட்டுருவாரு. எருசலேமுக்குள்ள நீ காலை வைக்க முடியாது. எருசலேமிலிருந்து ஒரு பிடி மண்ணை நீ அள்ள முடியாது. போன வாரம் பார்த்தோம், உன்னுடைய உடம்புல கத்தி படாது இயேசுவின் நாமத்தினால. உன் உடம்புல கத்தி படாது. ஹல்லேலூயா. எந்த உறுப்புகளும் செயலிழந்து போகாது இயேசுவின் நாமத்தினால. அசுத்தாவின் கிரிகளும் சரீரத்தை சேதப்படுத்துவதில்லை. உன் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் கூட சேதப்படுவது இல்லை. உங்கள் குடும்பத்தில் யாராவது குடிச்சுக்கிட்டும் சொல் பேச்சு கேட்காமையும் அடங்காமையும் தெரிஞ்சாங்கன்னா நீ சொல்லு, நான் எருசலேமா இருக்கிறதுனால என்னுடைய உறவினர்களை நீ தொட முடியாது பிசாசே. ஒரு புடி மண்ணை கூட நீ எடுத்துட்டு போக முடியாது. என் நிமித்தம் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இப்படி நீ விசுவாசத்தை நின்னா அப்பா சொல்லுவாரு, நான் இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு ஆச்சரியப்பட்டு சொல்லுவாரு. உன் விசுவாசம் பெரியது, நீ நினைச்ச மாதிரி தான் நடக்கும், நீ விசுவாசிக்கிற மாதிரி தான் நடக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நினைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆடுறான் இந்த பையன், அந்த பையன் ரொம்ப ஆடுறான், கெட்டு போயிடுவான், நரகம் போயிடுவான், ஆக்சிடென்ட்ல போயிடுவான். இல்ல, எதுலயும் அவன் போக மாட்டான். கர்த்தருடைய அக்கினி வேலை அங்கே போடப்படுகிறது, கர்த்தருடைய கரம் அங்கே போடப்படுகிறது, கர்த்தருடைய பாதுகாப்பு அங்கே போடப்படுகிறது. இது தேவ கோட்டை, இது எருசலேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எருசலேமை விட மாட்டாரு. எருசலேமில் இருக்கிற ஒவ்வொருவனையும் கர்த்தர் கையில் வச்சிருக்கிறாரு.
எத்தனை பேர் அங்க வாழணும், யார் அங்க வாழணும், யார் ஆசாரியரா இருக்கணும், யார் லேவியரா இருக்கணும், யார் பலி செலுத்தணும், என்ன மாதிரி பலி செலுத்தணும், ஆலயம் எப்படி இருக்கணும், அலங்கம் எப்படி கட்டப்படணும், எவ்வளவு உயரம் இருக்கணும், எவ்வளவு அழகு அகலம் இருக்கணும், அதனுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கணும், இது யாரு தங்கணும், யாரு தங்கக்கூடாது, எருசலேமுக்கு கிழக்கில் யார் குடியிருக்கணும், எருசலேமுக்கு மேற்க யார் குடியிருக்கணும், எருசலேமுக்கு தெற்க யார் குடியிருக்கணும்னு பார்த்து 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 செதுக்கிறவர் எருசலேமின் ஆண்டவர். என் ஆண்டவர் எருசலேமின் தேவன் இருக்கிறாரு. இன்னைக்கு ஆவிக்குரிய எருசலேமா இருக்கிற உன்னையும் பார்த்து சொல்றேன், உங்களோட யார் பழகணும், உங்களோட யார் பழக கூடாது, நீ எங்க குடி இருக்கணும், நீ என்ன வேலை செய்யணும், நீ யாரை கல்யாணம் பண்ணணும், உன் வாழ்க்கை எப்படி நடக்கணுங்கிறத ஆண்டவர் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிறார். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீ 10-11 அல்ல, 1,00,000 பேர் இருக்கிற கூட்டத்தில் நீ போய் உள்ள நின்னா நீ கூட்டத்தோடு கூட்டமா இருக்க மாட்ட. நீ தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்ட தனித்து தான் நீ தெரியப்படுவாய். ஒரு பிரகாசம் உன் மேல வெளிப்பட்ட தீர். நீ எங்கே போனாலும் நீ வேறு விரிக்கப்பட்ட ஜனம், முத்தரிக்கப்பட்ட கிணறு, முத்திரை மோது. பாவத்தை விட்டு வெளியே வா, பாரம்பரியத்தை விட்டு வெளியே வா, கெட்ட குணங்களை விட்டு வெளியே வா, உன்னை கிறிஸ்தவனாக காண்பித்துக் கொள். தன்னை மேன்மையான தேவனுடைய பிள்ளையாக கருதுகிற மனோபாவத்தை உடையவர்கள் லஞ்சத்தில் விழுக மாட்டார்கள், ஊழலில் விழுக மாட்டார்கள், அந்தரங்க பாவத்தில் விழுக மாட்டார்கள், அசுசியான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். அவர்களால் முடியாது. ஏனென்றால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்ற தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. பொல்லாங்கன் அவனை தொடான். கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்கிற வெளிப்பாடு உன்னை பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாக நிறுத்தும். நீ ஒரு எருசலேம், உனக்கு தெரியுமா? உன் ஆக்கினைகள் அகற்றப்பட்டுருச்சு. உனக்கு ஆக்கினைகள் கிடையாது, உனக்கு தெரியுமா? உனக்கு தண்டனை கிடையாது, உனக்கு தெரியுமா? உனக்கு வியாதி கிடையாது, உனக்கு தெரியுமா? பிசாசு உன்னை தொட முடியாது, உனக்கு தெரியுமா? உன் குடும்பம் பிரிந்து போகாது, உனக்கு தெரியுமா? நீ ஒரு ஆவிக்குரிய எருசலேம். நீ அசால்ட்டா இருந்த, ஏனோதானா இருந்த காலங்களில் வேணா புறஜாதிகள் உன்னை மிதிச்சிருக்கலாம், மண்மேடு ஆக்கியிருக்கலாம். ஆனா இப்போ உனக்கு ஆவிக்குரிய வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்து யாருங்கிற வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. கர்த்தர் யாருங்கிற வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. அதனால மீண்டும் எருசலேம் இதே மாதிரி இருக்காது. நீ வலுவடைந்து கொண்டிருக்கிறாய், நீ பலனடைந்து கொண்டிருக்கிறாய், நீ ஸ்திரப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஸ்திரப்படுத்திக் கொண்டு வருகிறார். இந்த கண்மலை மீன் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ரப்சாக்கே, ரப்சாக்கே, நீ யாரை நிந்தித்தாய்? நீ யாரை நிந்தித்தாய்? யாருக்கு எதிராக உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இது தேவனுடைய நகரம். நீ யாரை நிந்தித்தாய்? நீ யாரை, உன்னை யாரிடத்தில் சத்தத்தை உயர்த்தினாய்? இது தேவனுடைய நகரம். இது பியூலா என்றும் எப்சிபா என்றும் அழைக்கப்படுகிற நகரம். இது வாழ்க்கைப்படுகிற தேசம். இது அப்படியே வாழ்ந்து கெட்டு போகிற பிள்ளைகள் அல்ல. இது வாழ்க்கைப்படுகிற தேசம். இந்த குடும்பம் ஏதோ கடைசியில் கஞ்சி வெந்ததை தின்னுட்டு கடைசியில் சாவு வந்த செத்தற கூட்டம் அல்ல. இது ஜெயிக்கிற கூட்டம். இது கட்டப்படுகிற கூட்டம். இது பிள்ளைகளை நீ பார்ப்பாய். உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறதை பார்ப்பாய். உன் பிள்ளைகள் விடுதலை அடைகிறதை பார்ப்பாய். கர்த்தருடைய மகிமை உன் சந்ததிக்குள் ஊடுருவுகிறதை பார்ப்பாய். சந்ததி சந்ததியாய் நீ தேவனுக்கு ஆசாரி என்று அழைக்கப்படுவாய். நீ தேவனுடைய நகரம். குதிரை உன்னிடத்தில் வராது. Thank you Jesus God. இன்னைக்கு பார்த்த விஷயங்கள், குதிரை உன்னிடத்தில் வராது, உன் ஆக்கினைகள் அகற்றப்பட்டது. நீ மிகவும் களிகூறு, நீ மிகவும் களிகூறு. உன் ஜெப நேரங்கள் இன்பமாக இருக்கட்டும். உன் தனி ஜெபங்கள் இன்பமாக இருக்கட்டும். உன் தன்னை ஜெபங்கள் நடனமாய் கர்த்தரை துதிக்கிறதாக இருக்கட்டும். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றிவிட்டார். நாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ அப்பா. எழுந்து நின்று